எல்லாம் சரியா எடுத்து வச்சிருக்கமா. அப்புறம் அங்க போய் ஏதாவது விட்டு போச்சுன்னா கஷ்டம். என்ன பண்ணிட்டு இருக்க? நேற்று நைட்டு உட்காந்து அடுக்கணும்ல, அதான் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சாச்சான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி, எல்லாம் கரெக்டாக இருக்கா? இருக்கு. அப்புறம் வேற என்ன? நீங்கள் இந்த சேலையில ரொம்ப அழகா இருக்கீங்க. கல்யாண பொண்ணு யாருன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட போகுது பார்த்து. அப்படியா சொல்கிற? ஆமாம், சிக்கன்னு சின்ன பிள்ளை மாதிரி கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கீங்க. நிஜமா தானா? நிஜமா தான். இப்போ தான் நீ என் ஃபார்முக்கு வந்திருக்க. ஆனால் இதை என்கிட்ட சொன்னால் மட்டும் பத்தாது. அப்புறம் 4 பேர் இருக்கும்போது சொல்லணும் என்ன? சரி. எல்லாம் ரெடியா? எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். நிலா வெண்ணிலா. என்ன? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதை இப்போ என் வீட்டுக்காரர் முன்னாடி சொல்லேன். என்னது? இப்போ சொன்னேல பிள்ளை, அதை சொல்லு. எல்லாம் அழகழகா அடுக்கி வச்சிருக்கீங்களே. அதான் கல்யாண பொண்ணு மாதிரி, சிக்கன்னு சின்ன பிள்ளை மாதிரி, அப்படி சொல்லு. இதுக்கு தான் வீட்டுல பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது. நானும் சேர்ந்து தான் அடுக்கி வச்சேன். அதான் நல்லா இருக்கு. சரி, யார் யார் எந்த தாம்பாளத்தை தூக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சு. இந்த இவ உங்ககிட்ட என்னமோ சொல்லணுமா? நிலாவா? என்னம்மா? நிலா சொல்லு. என்னம்மா வெண்ணிலா? அது இல்ல, இங்க இந்த வீட்ல யார் கல்யாண மாப்பிள்ளைன்னே தெரியல. அப்படி இருக்கீங்க 3 பேரும். அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன்னை என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கல? ஏம்மா நீ வேற? இல்ல, நீங்க அப்படிதான் இருக்கீங்க நிஜமாவே. இந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல பாக்கெட்ல அவங்களோட நேம் பேட்ச் குத்தி இருப்பாங்கல்ல, அது மாதிரி நீங்களும் உங்க பிள்ளைங்களும் அப்படியே உங்க நேம பேட்சா குத்திக்கங்க. சரிதான். அப்பதான் கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு யார் அப்பா, யார் மூத்தவர், யார் இளையவர்னு தெரியும். அட ஏம்மா நீ வேற? இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் ஓரமாவே இருந்துக்கங்க. இல்லாட்டி உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் மணமேடையில உட்கார வச்சாலும் உட்கார வச்சிருவாங்க. வெண்ணிலா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்க போல. உனக்கு எவ்வளவு வாய் கொழுப்புன்னு பத்தியா? நான் சீரியஸா சொல்றேன். நீங்க மானா உங்களை பொண்ணு கேட்டு போனப்பவே ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம். என்ன பேசிக்கிட்டாங்களாம்? இல்ல, மரகதம்மாவோட மூத்த பிள்ளை தானே அவங்க கூட இருந்தாரு, இளைய பிள்ளை சென்னையில தானே இருந்தாரு, எப்ப ஊருக்கு வந்தாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். தான் இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இல்ல, நீங்க எல்லாரும் பொண்ணு கேட்டு போனப்ப அப்படித்தான் எல்லாரும் நினைச்சாங்களாம். நல்லா நினைப்பாங்களே. நிஜமா தான். சரி, வேற வேலை இருந்தா பாருங்க. வாங்கம்மா வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. மரகதம் உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைமா. சரிங்க. ஏண்டா மாப்பிள்ளை பையலே, இப்படி பெத்த அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற? அத சொல்லு சக்கு. இந்த காலத்துல அதுதான் பேசணுங்கிறாங்க. பொண்டாட்டிக்காரி புருஷனை பேர் சொல்லி வாடா போடாங்கிறா. புருஷன்காரனும் பொண்டாட்டிய டார்லிங்னு கூப்பிடுறான். இப்ப என்னடான்னா பெத்த பிள்ளையே அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுறான். எங்க போய் முடிய போகுதோ இதெல்லாம். பாப்பா தம்பி, என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் சொந்தமா தொழில் பார்த்தாலும் பெத்த தாய வாங்க போங்க அம்மா அப்படின்னு மரியாதையா கூப்பிடணும். என்ன எனக்கு எங்க சேர் போட்டிருக்க உட்கார்றதுக்கு? அது உள்ள இருக்கு, போய் உட்காருங்க போங்க. சரி, தள்ளு, வழிய விட்டு நில்லு. போங்க, நான் ஓரமா தான் நிக்கிறேன், பார்த்து போங்க. என்ன பிள்ளைகளோ, இந்த காலத்து பிள்ளைங்க ஒன்றும் சரியில்லை. ஒரு மரியாதையும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒன்னைய சொல்லணும். என்ன பிள்ளை வளர்த்துருக்க? நாங்களும் தான் அந்த காலத்துல பிள்ளை வளர்த்தோம். நில்லுன்னா நிப்பான், உட்காருன்னா உட்காருவான் என் பிள்ளை. உன் பிள்ளை உன்னைய பேர் சொல்லி கூப்பிடுறான். தள்ளு. இப்ப ஏன் என்னைய முறைக்கிற? என்ன இதெல்லாம்? அவங்க அப்படி பேசினா அதுக்கு நான் என்ன செய்வேன்? ஏதோ சொல்லி கொடுத்து பேச வச்ச மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கு வர வேலை இல்ல பாரு. போவல்ல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. என்னத்த சொன்ன? செத்த நேரத்துல என் புருஷனை எனக்கு பிள்ளையாக்கிட்டு போயிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல. பேசாம ஓடி போயிடறாங்கிட்டு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கட்டா? என்ன? உங்க வீட்டுக்காரர் பக்கத்திலேயே நின்னுக்கங்க. அவரை விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் 1 இன்ச்சு கூட அசைஞ்சு கொடுத்துறாதீங்க. எதுக்கு? இன்னும் போற வர்ற கலவையெல்லாம் இப்படியே பேசுறதுக்கா? அதுங்க 2 கண்ணு தெரியாத கலவிங்க, என்னத்தையாவது பேசிட்டு போட்டோம். ஆனா அவரு சின்ன பிள்ளை மாதிரி மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்காரு. அது என்னமோ ஒத்துக்கிட வேண்டிய விஷயம்தான். சரி, இப்ப நீ சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, அவர் வேற இத்தனை வருஷமா ஊர்ல இல்ல. ஆமா. இல்ல, இந்த கிழவிங்க மாதிரி இன்னும் வேற யாராவது கிழவிங்க வந்து உங்களுக்கு 3 பிள்ளைங்கன்னு நினைச்சு உங்க வீட்டுக்காரரை மாப்பிள்ளை காட்டுட்டாங்கன்னா வம்பு. மரகதம், பொன்னலைக்கு போகணும், நேரம் ஆச்சு. பொன்னலைக்கு போகணுமா? யாருக்கு? வந்தேன்னு வை. இல்ல, யாருக்குன்னு கேக்குறேன். நம்ம பிள்ளைக்கு தாண்டி. அதானே பார்த்தேன். போ, ஆளுக்கு ஒரு தாம்பாள தட்டை தூக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாங்க. என்ன எல்லாரும் ரெடி ஆயாச்சான்னு பாரு.
நீங்க என்ன பண்றீங்க? நான் இந்த வந்தவங்க எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நல்லா குழு குழுன்னு கவனிச்சிருவார்ல இனிமேலு. இவரைத்தான் மாப்பிள்ளைன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்காளுங்க அந்த கிழவிங்க. அவங்க வீட்டுல பொண்ணுங்கன்னு இருக்கோ என்னமோ. நமக்கு வந்து வாக்கிறது ஒன்றும் சரியில்லாம தான் இருக்கு. அவன் அந்த மானுங்கிறவதான் அப்படின்னு பார்த்தா இந்த நிலாங்கிறவளும் இப்படித்தான் இருக்கா. நம்ம கெத்த சிங்கமாவே இருந்திருக்கணும். கொஞ்சம் இறங்கி வந்தா இப்படித்தான் அசிங்கப்படுத்துவாளுங்க. ஏய் புழுங்கரிசி, ஏன் வந்த இடத்துலயும் கூட என்ன ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிட முடியாதா? அது அப்படியே வருது. வரும்ல. அப்ப நானும் எல்லாரும் முன்னாடி உங்களை வெந்தவர் வேகாதவர்னு கூப்பிடட்டா? சரி சரி, அதுக்காக உடனே வந்த இடத்துலயும் இப்படி சிரிப்பிக்கிட்டு நிக்காத. பாப்பா எங்க? சிலிப்பிக்கிட்டு நிக்கிறேனா? பாப்பா எங்க? அவன் எங்க இங்க இருக்கா? அப்புறம் எங்க போனா? தூங்கிக்கிட்டு தானே இருந்தா நான் குளிக்க போகும்போது. நீங்க குளிக்க போகும்போது தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. இப்ப எங்க போனா? கல்யாண பொண்ணுக்கு பட்டுச்சேலையையும் மாலையையும் கொண்டு போய் கொடுக்க முத்து போனான். சரி, அவன் கூடவே இவளும் போயிட்டா. இந்த குளிர்ல இந்நேரத்துல எந்திரிச்சு அவ எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு இருக்கா? அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு? கல்யாணத்துக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கு. காதுக்குள்ள பஞ்சு வச்சு விட்டுருக்கேன். அது எதுக்கு? பனி போகாம இருக்கிறதுக்கு. குன்னூர்ல என்ன பனி அடிக்குது? ஓகே ஓகே. ஏதாவது ஒண்ணு சொன்னா முதல்ல காதை நல்லா திறந்து வச்சு கேளுங்க. என்ன நீங்களும் காதுக்குள்ள பஞ்சு எதுவும் வச்சிருக்கீங்களா என்ன? ஏய், அப்புறம் என்ன எதுடா சாக்குன்னு வந்து பாயறதுக்கு தான் ரெடியா இருக்கீங்க. நீ முதல்ல என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத நிறுத்து. என்ன? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. அப்ப எனக்கு மட்டும் வேற வேலை இல்லாம தான் இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கனா? அப்ப அப்படித்தான் போல. சரி, இவ பாப்பா குளிச்சுட்டு போனாலா குளிக்காம போனாலா? சுடு தண்ணி போட்டு ரெடியா தான் வச்சிருந்தேன். குளிச்சுட்டு தான் போயிருக்கா. புது ட்ரெஸ் போட்டு விட்டுட்டியா? போட்டு விட்டாச்சு. அங்க தலையில பூவை வச்சாலே வையின்னு ஒரே ஆட்டமா ஆடுனா. வச்சு விட வேண்டியதானே? நானும் வச்சுதான் விட்டேன். அந்த தலையில நின்னாட்டானே. அது இன்னும் கொஞ்சம் முடி வளரணும். என்ன? ஆமா, ஹேர் பண்ணும் குத்த முடியல, கிளிப்பும் குத்த முடியல. சரி சரி சரி, இப்பதானே வளர ஆரம்பிச்சிருக்கு. அடேங்கப்பா, பிள்ளைன்ன உடனே சரி சரி சரியா. சரி, நீ பூ வைக்கலையா? இந்த குளிர்ல நான் என்னத்த பூ வைக்க? எனக்கு சேருமோ என்னமோ. ஏன் சேராம என்ன? சளி கிளி பிடிச்சுக்கச்சுன்னா? ஆமா, உனக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து சளி பிடிக்குது. அங்க வீட்டை விட்டு வெளியே வந்து பாரு, பொம்பளை ஆளுங்க தலையில எம்புட்டு பூ வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்கன்னு. எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆமா வந்துகிட்டே இருக்காங்க. தாம்பாளத்தட்டு தூக்குறதுக்கு மாமா உன்னை தேடினாரு. வா சீக்கிரம் கூட்டு போலான்னு தான் வந்தேன். அத முதல்ல சொல்ல வேண்டியதானே. வந்தது வராததுமா சண்டை கட்டிட்டு தான் நிக்கிறீங்க. ஆமா, எனக்கு ஆசை பாரு உன் கூட சண்டை கட்டிக்கிட்டே நிக்கணும்னு. ஓ அப்படியா? சரி சரி, அப்ப சரி. இங்க பாரு, நான் சொல்லாததெல்லாம் நீயா கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்க. மனசுக்குள்ள இருக்கிறத வார்த்தையா வரும்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படி வர இருக்கோ? ஆமா. அப்படின்னா இந்த சேலையில நீ ரொம்ப அழகா இருக்கன்னு கூட தான் நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த வார்த்தையில வரவா செய்யுது? என்ன பல்ல காட்டுற? வரல. என்ன வரல? ஒண்ணுமில்ல. சரி, வச்சோன்னு பேருக்காவது கொஞ்சோண்டு பூ எடுத்து தலையில வை. என்ன பூ வைக்க? காலிஃபிளவர் இங்க ஊட்டியில நிறைய விளையுதான். 2 எடுத்துட்டு வந்து தாரேன், வைக்கிறியா? அது வேண்டாம். இந்த வெளியே வாழை மரம் கட்டி இருக்காங்க, அதுல 2 வாழைப்பூ வேற தொங்குது. அதை வேணா எடுத்து தரட்டா, வைக்கிறியா? பல்ல காட்டாத, கொஞ்சம் பூ எடுத்து வை. முல்லைப்பூ இருக்கு, பிச்சிப்பூ இருக்கு, மல்லிகைப்பூ இருக்கு, ரோஜா பூ இருக்கு. எந்த பூ வைக்க? நீ பூவே வைக்க வேண்டாம் தாயே, கிளம்பி வா. சொல்லுங்க சொல்லிட்டு போங்க. இப்படியே பேசி பேசி எனக்கு என்ன பூ பிடிக்கும்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட பாக்குற, போட்டு வாங்க பாக்குற, அதானே? சேச்சே, உங்களுக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆமா, யார் சொன்னது? எனக்கு மல்லிகைப்பூ தான் பிடிக்கும். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாது. என்ன? அப்ப சரி. எப்ப சரி? மல்லிகைப்பூவே வச்சுக்கிறேன். என் வாயும் சும்மா இருக்காது. வச்சிட்டு வரேன், முன்னாடி போங்க. வா வா, சீக்கிரம் வந்து சேரு. ரூம்ல ஏதாவது பேய் பிசாசு இருந்தா பயந்துற போகுது. தனியா நின்று பல்ல காட்டிக்கிட்டு இருக்காம வந்து சேரு. வரேன். முத்து, வா. மாலையும் பட்டுப்படவையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டியா உங்க மைனி வீட்ல? கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, கொடுத்துட்டேன்னா உள்ள வர வேண்டியதானே? வேலை நிறைய இருக்கு. இப்படி வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வீட்டையே? இல்ல, பார்த்தேன். அதான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? என் அண்ணன் கல்யாணம் சிம்பிளா நடந்தாலும் எப்படி நடக்குதுன்னு பாத்தியா? ஆமா. நான் தான் என் லைஃப்ல அவசரப்பட்டுட்டேன். முத்து, என் அண்ணனை பாத்தியா எவ்வளவு பொறுமையா இருந்திருக்காரு. சரியா போயிரும் முத்து, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. சரியா போயிடும். ஆனா ஆனது தானே. இங்க பாரு, நல்ல நேரத்துல இப்படி எல்லாம் நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. சேச்சா, நான் வருத்தம் எல்லாம் படல. அப்புறம் இப்படித்தான் நடக்கணும்னு இருக்கும்போது அதை யாரால மாத்த முடியும்? இங்க பாரு, நீ பெரிய மனுஷன் மாதிரி பேசாத. ஒன்னும் பெருசா எந்த தப்பும் நடந்துடல. அவசரத்துல கல்யாணம் பண்ணி அவகாசத்துல உட்கார்ந்து அழுன்னு சொல்லுவாங்க. முத்து, அது என் விஷயத்துல சரியா போயிடுச்சு பாத்தியா? இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. கண்ணு முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்தும் முத்து, எனக்கு புத்தி வரல பாத்தியா? அப்போ முத்து இங்க பாரு. வேந்தனை தான் சொல்றேன். முத்து இங்க பாரு, என்ன நீ அடி வாங்க போற. எங்க அம்மா எங்க அப்பா இன்னும் எவ்வளவு சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க
ஊர்க்காரங்க தெருக்காரங்க முத்து முத்து இங்க பாரு முத்து. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. முத்து ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு நிலா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நிலா, ம் நம்மளும் இந்த மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன? ம் சரி. இங்க என் அண்ணன் வீட்டுல வச்சே பண்ணிக்கலாம். ம் பண்ணிக்கலாம், கண்டிப்பா பண்ணிக்கலாம். நானும் பேசாம சென்னையை விட்டுட்டு வந்துடட்டா இங்கேயே. ஏன்? இங்க இயற்கையோட இயற்கையா இந்த லைஃப் நல்லா இருக்குல்ல. உன்னோட வேலை அங்கதானே இருக்கு. இருக்கு, ஆனா எனக்கு இங்க இருக்கணும்னு தோணுது. சரி இருக்கலாம், உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யலாம். ஆனா நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. நான் மட்டும் என் அண்ணன் பேச்ச காது கொடுத்து கேட்டிருந்தேன்னா. முத்து சரி விடு. அவ்வளவுதான், விட்டுரு. பாரு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீயும் சந்தோஷமா இருக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிலா இப்போதான். அப்புறம் எதுக்கு பழசையெல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் மறந்துடக்கூடாது பாத்தியா. மறக்க வேண்டியதை மறந்துதான் ஆகணும். சில விஷயங்களை நம்ம மறக்கவே கூடாது நிலா. இல்ல எனக்கு கிடைச்ச பெரிய லெசன் அது. முத்து அதை மட்டும் நான் மறக்கவே கூடாது. நீ இப்படி எல்லாம் பேசாத முத்து. பாரு உன் அப்பா உன் அண்ணன் யாராவது பார்த்தா வருத்தப்படுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா வருத்தப்படதான் செய்வாங்க. அப்பனா நீ இப்படி எல்லாம் பேசாத. ம். சரி வா உள்ள போலாம் வா. நான் எனக்கு நடந்த விஷயத்த மறந்துடுறேன், ம் ஆனா அது மூலமா கிடைச்ச லெசனை மறக்க மாட்டேன். ம் சரி மறக்க வேண்டாம். உனக்கு இந்த saree ரொம்ப நல்லா இருக்கு நிலா. ம் சரி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி saree எடுத்திருக்காங்களோ? ஆ ஆமா. ம், நல்லா இருக்கு. சரி வா உள்ள போலாம் வா. நீ ஏன் முகத்தை இப்படி உம்முன்னு வச்சிருக்க? நான் நல்லா தான் இருந்தேன். நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்து நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏய், ஐ எம் சோ ஹாப்பி. ஆனா பேச்சுல அப்படி தெரியல. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ம் நீ சரி. நீ இனிமேல் அப்படி எல்லாம் பேசி வருத்தப்பட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லு. நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை நிலா. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் முத்து. உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் கூடவே தான் இருப்பேன். எந்த நேரத்துலையும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். தேங்க்ஸ் நிலா. லவ் யூ. லவ் யூ டூ. வா உள்ள போவோம் வா. அண்ணன் எங்க? ஏதோ 2 பைய எடுத்துட்டு பைக்ல போனாரு. கோயிலுக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப நானும் கோயிலுக்கு போகட்டுமா? சரி அங்க போய் உங்க அண்ணன் கூட இருக்கியா? அண்ணன் கூட இருந்தாதான் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். சரி அப்ப போ, கோயில்ல போய் இருப்போம். ம், நீ மைனி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துரு. சரி. டேக் கேர் என்ன? நீயும் பாத்துரு. சரி ஓகே. எல்லாரும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல சறுக்க தான் செய்வாங்க முத்து. ஆனா திரும்ப எந்திரிச்சு நிக்கிறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. நீ பண்ணிருக்க. இனிமேல் உனக்கு எங்கேயும் எப்பயும் சறுக்காது. இந்த சூப்பர் எங்க போனா? நானும் சாமத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். சூப்பரே, ஏ சூப்பரே, சூப்பரே, ஏ சுந்தரி. தம்மா பாப்பா. எஸ். என் கூட என் ஃப்ரெண்டு சூப்பர் சுந்தரின்னு ஒருத்தி சுத்திக்கிட்டே இருப்பா. அவளை பாத்தியா? வாட்? சுந்தரி சுந்தரி சூப்பர் சுந்தரின்னு ஒரு பொண்ணு என் கூடயே சுத்திக்கிட்டு இருப்பா. பாத்தியா அவளை? ஹே மேன், இட்ஸ் மீ. இல்லம்மா, உன்னைய தேடல, என் ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பெருச்சாளி தடுக்கல பாஞ்சாப்ல வீட்டுக்குள்ளதான் அங்கிட்ட இங்கிட்ட உருட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பா. பாத்தியா அவளை? நானும் அடுப்படியில தேடிட்டேன், வாசப்பக்கம் தேடிட்டேன், கொல்ல பக்கம் தேடிட்டேன், பாத்ரூம்ல கூட தேடிட்டேன். ஆளை காணும். நீ பாத்தியாமா? ஓகே, அவ எப்படி இருப்பா? அதான் சொன்னனே, தடுக்கல பாஞ்ச பெருச்சாளி மாதிரி இருப்பான்னு. ஹே மேன், இட்ஸ் மீ. இன்னும் பாருடா, ஒன்னும் இல்லம்மா. ஹலோ ஃப்ரெண்ட், என்ன தெரியலையா? ஐ அம் சூப்பர் சுந்தரி. என்ன மேன் சுத்தி சுத்தி பாக்குறீங்க? ஆமா சுந்தரி, நீயா? நீதானா? நீயே தானா? ஏ நம்ப முடியலையா? சுந்தரி. எஸ் மேன், டெல் மீ டெல் மீ. நீ என்ன இப்படி இருக்க? எப்படி இருக்கேன் மேன்? எப்படி இருக்கியா? அழகா இருக்கியே. அது நான் எப்பவுமே அழகுதான். எஸ். பட்டுச்சாலையெல்லாம் கட்டி பளபளன்னு இருக்கா? ஆமா, கல்யாணத்துக்கு ஐயா தான் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அதை தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க சூப்பரு. ஓ மை காட், சத்தமா சொல்லாதீங்க. ஏன் சூப்பரு? பொண்ணு அழைக்கிறதுக்கு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் போகாம பொண்ணு இந்த தானே இருக்குன்னு கூட்டிட்டு போய் மணமேடையில உட்கார வச்சிட போறாங்க. இந்த வாயை வச்சு நம்புறேன் நீ சூப்பர் சுந்தரி தான். நான் சுந்தரியே தான். என்ன சூப்பரு, இப்படி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்ட? எல்லாம் ஒரு நாள் கூத்து. அதானே பார்த்தேன். ஓசியில பட்டுச்சாலையும் பூவும் கிடைச்சா விடுவோமா? அதானே, அதை சொல்லு. ஆனா சூப்பரு, அழகா அம்சமா இருக்க. உன்னை விட்டுட்டா உன் புருஷன் ஓடி போனான். யா. அவன் ஒரு கேன பைய கிறுக்கு பையலா தான் இருப்பான் போல. எஸ் எஸ். நீ வாயை துறக்காம இருக்கிற வரைக்கும் அழகான அம்சமான பொண்ணுதான். ஓஹோ. வாயை திறந்தேன்னு வையேன், திறந்தா அதான் உன் பவுசு தெரிஞ்சு போகும். அதான் உன் புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான். போதும் போதும், பொண்ணழைக்க போறதுக்கு நேரமாச்சு, கிளம்புவோமா? நீங்க பொம்பளை ஆளுகள்லாம் பொண்ணழைக்க போங்க, நாங்க கோயிலுக்கு போறோம். ஓ அப்படியா? ஓகே, அப்ப எங்களுக்கு கோயிலுக்கு எப்படி பாத தெரியும்? அதான் உங்களுக்கு முன்னால தெரு பெரியவங்க, ஊர் பெரியவங்க, 4-5 கிழவிங்க எல்லாம் கூட வர்றாங்க. அப்படியா? ஓகே ஓகே.
சரி நாங்க முன்னாடி கோயிலுக்கு போறோம், நீ என் கூட வாரையான்னு கேட்கறதுக்கு தான் நான் கூப்பிட வந்தேன். இல்ல இல்ல, நான் பொண்ணை பார்க்க போறேன். சரி அப்ப சரி, நீ போயிட்டு நேரா கோயிலுக்கு வந்துருன்னா நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சூப்பரு. வாட்டியா? சூப்பரா இருக்க சூப்பரு. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா ரொம்ப புகழாதீங்க, ஏற்கனவே குன்னூர் குளிரா இருக்கு, அப்புறம் சளி பிடிச்சுக்கிடும். சரி சூப்பரு. என்ன அழகா இருக்கா என் ஃப்ரெண்டு. நம்மளும் பேசாம ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து மாட்டணும்னு இல்ல, வேட்டியை கட்டிட்டு திரியறோம் இன்னமும். எப்படி பாப்பா தலையில பூ நின்னுக்கிடுச்சா? எங்க அம்மாவும் வச்சு வச்சு பார்த்தாங்க, நிக்கவே இல்ல. நான் வச்சு விட்டுருக்கேன், நீ தலையை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டாம இருக்கணும், என்ன அப்பதான் நிக்கும். சரி. அப்புறம் குடுகுடுன்னு ஓடாம நடந்து போகணும், இல்லன்னா பூ கீழே விழுந்துரும். என்ன நீங்க மட்டும் ரொம்ப பூ வச்சிருக்கீங்க. நான் கல்யாண பொண்ணு இல்ல, அதனாலதான். உனக்கும் நிறைய முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பூ வைக்கலான்னு. சரி, எனக்கு சீக்கிரமா வளர்ந்துரும். ஆமா சீக்கிரமா வளர்ந்துரும், நல்லா சாப்பிட்டா நல்லா வளர்ந்துரும். ஆமா. நல்லா பேசுறாளே இந்த குட்டி. பாக்கியாக்கா அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு. சரி சரி. ஆனா நாங்க முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஆமா, ஊட்டியில இருக்கும் போதே. ஓஹோ, அதான் குட்டி உங்ககிட்ட நல்லா பேசுறாளோ? ஆமா. உனக்கு தூக்கம் வரலையாடா குட்டி? நீ நைட் எல்லாம் வேற தூங்கவே இல்லைன்னு உங்க முத்தப்பா சொன்னாரு. ஆமா, பாப்பாவுக்கு தூக்கமே வரல. உங்களுக்கு துணைக்கு நான் இருக்கணும் பாத்தீங்களா, அதான் தூங்கல. அச்சச்சோ. பொண்ணலைக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்கக்கா வாங்க நிலா. வாங்க எல்லாரும் வாங்க. வந்துட்டோம் வந்துட்டோம். கல்யாண பொண்ணு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. என்னையும் காலுங்க. தொண பொண்ணு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மண்டையில ஒரு வழியா பூ நின்றுச்சு போல. ஆமா நின்றுச்சு. வாங்க எல்லாரும் உட்காருங்க, அப்படியே இந்த ஜம்காலத்துல உட்காருங்க. இருக்கட்டும் உட்காரலாம். பொண்ணுக்கு முதல்ல பட்டுச்சாலையெல்லாம் கொடுத்து விட்டதுனால கட்டி ரெடியா இருக்கீங்களோ? ஆமா, இல்லாட்டி லேட் ஆயிடும்ல, நீங்க கொண்டு வந்து கட்டி கிளம்புறதுன்னா லேட் ஆயிடும்ல. அதான் முன்ன கூடியே கொடுத்து விட சொல்லிட்டோம். பார்லர்ல இருந்து வந்து கட்டி விட்டுட்டு போயிட்டாங்கக்கா. சரி சரி. இந்த தாம்பாளத்தை எல்லாம் எங்க வைக்கிறது? அப்படியே கீழே வச்சிருங்கக்கா, நம்ம போகையில எடுத்துட்டு போயிடலாம். அங்க கொண்டு போகணும்ல கோயிலுக்கு. அப்படியா? இதெல்லாம் கொண்டுட்டு போகணுமா? நான் இங்கே கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சேன். சீர் கொண்டு வந்து பொண்ணை அழைச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு சீரோடையே போயிடணும். ஓஹோ சரி சரி. எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்லை. அப்படியா? சரி சரி. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க போலக்கா. அதான் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல. நான் அங்கே வீட்டில் எங்கள் பூஜை ரூமில் எங்கள் அம்மா ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்கும் முன்னாடி தாலி கட்டிக்கிட்டேன். ஆமாம் என் பொண்ணு முன்னாடியும். சரி சரி, அதுக்கு என்ன பண்ணுறது? சமய சந்தர்ப்பம் எப்படி இருக்கோ அப்படித்தானே பார்த்து நம்மளும் நடந்துக்கிட வேண்டியதாக இருக்குது. அதை சொல்லுங்க. சரிதான். சரி, இந்த மாலையை போட்டுட்டு கிளம்பலாமா? கிளம்பலாம். வெண்ணிலா, அந்த மாலை உங்ககிட்டயா இருக்கு? இல்லை பின்னாடி ஒருத்தவங்க கொண்டு வர்றாங்க. சரி, அவங்கள கொண்டு வர சொல்லு. மாலையை போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். மாலை நாத்தனார் மரம் உள்ளவங்க தான் போடணும். நான் எதுக்கு இருக்கேன்? அதுக்கு தானே முன்னாடி வந்திருக்கேன். அப்படியா? நீங்க தான் அந்த முறையோ? சரி சரி போடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். ஆமா நான் தான். பின்னாடி நிக்கிற பொண்ணு இவங்களுக்கு தங்கச்சி முறை. சரி சரி போடுங்க, எனக்கு தெரியாது அதான். சரி, அதனால ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல. போலாமா? சாமி கும்பிடணும்னா கும்பிட்டுட்டு கிளம்பலாமா? கிளம்பலாம். சரி வாங்க எல்லாரும் வாங்க, அப்படியே கிளம்பலாம். போலாம். மாப்பிள, எப்படியோ காத்திருந்து காரியம் சாதிச்சுட்ட. ஆமா ஆமா, கங்க்ராட்ஸ் ப்ரோ, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் டா தம்பி, தேங்க்ஸ். டேய், நானும் சொல்லிக்கிறேன்டா, திருமண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டா மாப்பிள. எங்களோட சேர்ந்து நீயும் இனிமேல் அவதிப்படு. போடா. நிஜமா தாண்டா மாப்பிள, பதிலே பேச முடியாது, அப்படி கேள்வியா கேட்கறாளுங்க. நம்மள ஒரு பேச்சு பேச விட மாட்டாளுங்க. ஆமா, நீ ரொம்ப அனுபவக்காரன் தான். சத்தியமாடா மாப்பிள. போது நிறுத்து. என்ன மாப்பிள, லவ் மேரேஜுக்கும் அரேஞ்சு மேரேஜுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, என்னன்னு தெரியுமா? தம்பி, இவனுக்கு வர வேலை இல்லடா, கூட்டிட்டு போடாங்கிட்டு. மாப்பிள நீ சொல்ல. இங்க பாரு, என்கிட்ட அடி வாங்கிறாத ப்ரோ. அவனை சொல்ல விடு ப்ரோ, என்னதான் சொல்றான்னு பாத்துருவோம், சொல்லுடா. அது இல்லடா மாப்பிள்ளைங்களா, லவ் மேரேஜ்னா நம்மளே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த பாத்தியா? அதுவே அரேஞ்சு மேரேஜ்னா 4 பேர் சேர்ந்து நம்மளை கணத்துக்குள்ள தள்ளி விட்டு கொலை பண்ற மாதிரி. அவனை வாயிலே 4 போடு. ஏண்டா? பிராமிஸ்டா மாப்பிள்ள, சத்தியமாடா. இங்க பாரு எம்கே, நான் சொல்றத கேளு. சொல்லி தொலை, எங்களுக்கு வர வழி இல்ல. பொண்ணு அழைச்சிட்டு வர்ற வரைக்கும் நீ பேசுறதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். அது எங்க தலை எழுத்து. சொல்லி தொலை. பாரு எம்கே, இப்போ நீ கல்யாணம் பண்ணது நீயா போய் கணத்துக்குள்ள விழுந்ததுக்கு சமம். அதுக்கு பேரு சூசைட். டேய் நீ இரு ப்ரோ, அவன் சொல்லட்டும். வேண்டா அடி வாங்கிறாத என்கிட்ட. மாப்பிள்ள இருடா ப்ரோ, நீ இரு ப்ரோ, அவன் சொல்லட்டும். சொல்ற
அதுவே ஏன் கல்யாணம் உங்க அண்ணன் என்ன பிடிச்சி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டான். சொல்லு சொல்லு, நீ இன்னும் என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லு. அவனை வாயிலே நான் போடு போடுன்னு சொல்றேன். மாப்பிள இப்ப விட்டு அப்புறம் பேச முடியாதுடா. ஏண்டா அதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையாடா? என்ன செய்யறது, எனக்கும் பொழுது போகணும்ல. என்னடா எம்கே, நான் சொல்றது சரிதானே? ஏண்டா அப்போ நான் சூசைட் பண்ணும்போது நீ சுத்தி நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த? நான் சொன்னேன், நீ கேட்கல. நீ எங்கடா சொன்ன? சரி நான் சொன்னா என்ன, உங்க அண்ணன் சொன்னா என்ன? உங்க அண்ணன் சொல்லியே கேட்கல, நான் சொல்லியா கேட்டிருப்ப? டேய் போதும்டா இந்த பேச்சு. விடு ப்ரோ, பேசிட்டு போறோம். இல்லடா தம்பி, இருக்கட்டும் ப்ரோ, நான் எதை நினைச்சும் ஃபீல் பண்ண மாட்டேன். அந்த லெவலை எல்லாம் நாங்க தாண்டிட்டோம். என்னடா எம்கே? ஆமா மாப்பிள, காயம்பட்ட இரு கிளிகள்டா நாங்க. இங்க பாரு, பேசாம இருக்கேன்னு பாக்காத, அரைஞ்சிருவேன். கூல் கூல் கூல், கல்யாண மாப்பிள்ளடா, ஜாலியா இரு. நாங்க காயம்பட்ட கிளிகள், அப்படித்தான் கத்துவோம் கதறுவோம். என்னடா எம்கே? டேய் என் மூட ஸ்பாயில் பண்ணிடாதடா. இந்தாடா, அதுக்காகவாது வாயை கொஞ்சம் சாத்து. சரி ரைட்டு விடு. அப்புறம்டா மாப்பிள, ஹனிமூனுக்கு எங்க போற? தொங்க போறேன், படாங்கிட்டு. எம்கே, மாப்பிள கோவப்பட்டான்டா. நீ பேசின பேச்சுக்கு கோவப்படாம. தம்பி உன் மைனி வந்தாச்சான்னு பாரு. பொறு ப்ரோ, வருவாங்க. வந்தா மேல சத்தம் கேட்கும்டா, பொறுமையா இரு. நீ பேசுறத கேட்டுட்டு பொறுமையா இருக்க முடியல என்னால. கூல் 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 ப்ரோ. என்னத்தான் கூலா இருக்க? கிளைமேட்டே கூலிங்கா தானடா மாப்பிள இருக்கு. இங்க பாரு, நான் தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்காத ப்ளீஸ். சரி போ, நானே இன்னைக்கு தான் கொஞ்சம் ஜாலியா பேசினேன். அது உனக்கு பிடிக்கலையா? போ 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 போ. இதுக்கு பேராடா ஜாலி? எனக்கு அப்படித்தான் பேச வருது. சரி ப்ரோ, மாலை எங்க? அதான் அவன் தாண்டா போடணும். நான் தான் போடு. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க தேவையில்லாம. என் மாப்பிளைக்கு கழுத்து வலிக்கும்டா, அங்க பொண்ணு வரட்டும், அதுக்கப்புறம் போடுவோம். எப்ப போய் எடுத்துட்டு வா. எங்க வச்சிருக்க? டேய் நான் ஒரு 2 கட்டப்பை கொண்டு வந்து வச்சேன். நான் 2 கொண்டு வந்தேன். எதுலடா இருக்கு? சிகப்பு கலர் பையில இருக்கும் பாரு. சரி எடுத்துட்டு வரேன். அங்க போய் போட்டுக்கலாம்டா, விடு. இப்படியும் விட மாட்டான், அப்படியும் விட மாட்டான். பேசவும் விட மாட்டான், பேசாமையும் இருக்க விட மாட்டான். போகவும் விட மாட்டான், நிக்கவும் விட மாட்டான். தம்பி இவன் வாயில ஒரு பிளாஸ்டரை விட்டுடா. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கான் ப்ரோ இவன். டேய் நம்ம பட்ட கஷ்டத்தை இவனும் அனுபவிக்க போறான்ல, அதான் ஜாலியா இருக்கேன். அடிங்க இவன ஓடிடுவன்ல. அவனை தாலியை கட்டினதுக்கு அப்புறம் ஃப்ரீயா தான் இருப்பேன். அப்ப மட்டும் என் கண்ணுல சிக்கிறாத. தாலியை கட்டினதுக்கு அப்புறம் தாண்டா மாப்பிள்ள உனக்கு வேலையே ஆரம்பிக்கும். நீ எங்க ஃப்ரீயா இருப்ப? இந்த வர்றேன் பாரு ஒண்ணு. நீ அடிக்க வந்தா என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுவேன். விடு ப்ரோ விடு, என்னத்தையாவது பேசிட்டு போறான். வந்ததுல இருந்து இப்படி தாண்டா பேசிட்டு இருக்கான். விடு ப்ரோ. சரி வா போலாம் வா. வா. சௌமாங்கல்ய சித்யர்த்தே குரு கடாட்சார்த்தம் அனுகிரகார்த்தம் ச குரு பிரார்த்தனா. மாப்பிள்ளையாண்டா மாங்கல்யத்தை எடுங்கோ, மாங்கல்ய தானம் பண்ணிடுங்கோ. கெட்டி மேளம் இந்தாங்கோ, எடுத்துங்கோ. எல்லாரும் கண்ணில் ஒத்திக்கோங்கோ. கெட்டி மேளம். கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரதமே மனதில் வீசும் மாருதமே.